ராகுல் காந்தி நேற்று புதுசாக கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்திருக்கு. அது ராகுல் காந்தி வந்து ரேபேலி தொகுதியில் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியை தேர்வு செஞ்சு போட்டியிட என்ன காரணம்? அவர் அமோதியில போட்டிடுவாங்கன்னு எல்லாத்தையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவ்வளோதான். நேற்று வந்து லேட் நைட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. யூபியில் 2 சீட் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தது. பத்தாக்கா உங்களை மாதிரி நிருபர்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தீங்க. ஏன் இவ்வளோ நாள்னு. ஏன்னா இந்த 2 சீட்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் காந்தி ஃபேமிலி ஸ்ட்ராங் ஹோல்டு, அமேத்தி அண்ட் ராய்பரேலி. ராய்பரேலியில் கண்டினியூஸாக சோனியா அம்மையார் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க ரிட்டையர் ஆகி ராஜ்யசபா போனதுனால யார் எந்த சீட்டில் போட்டி போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டையும் ப்ரெஸ்லேயும் இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தது அமேத்தியில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி மேடம் வந்து ராய்பரேலியில் போடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நேற்று வந்து காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணதில் ராய்பரேலியில் ராகுல் காந்தியும் அமேத்தியில் கிஷோரிலால் சர்மா அப்படின்னு பழைய காங்கிரஸ்காரர் ஒருத்தரையும் போட்டியாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வர செய்திகள் என்ன சொல்கிறதுனா, பிரியங்கா காந்தி இந்த வாட்டி வெறும் கேம்பெயினிங்கோடு நிறுத்திப்பாங்கன்னு. ஸோ இதுதான் வந்திருக்கிற செய்தி. ஒரு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கும் சரி, ஒரு காங்கிரஸோட ஏஐசிசி மீட்டிங்லேயும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டுன்னு டிசைட் பண்ணிச்சு. ஸோ இப்போ காங்கிரஸோட முதல் குடும்பமே 2 சீட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் ஆகும்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒரு சீட்டுன்னு இருந்ததுன்னா மற்றவங்கள்ட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, அதுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் தட் ஃபேமிலி வாண்டட் டு செட் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். நாங்களும் அந்த ரூலுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை, கட்சியில் யாருமே அப்போஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு அந்த டிபேட்டு. அதனால தான் இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு, டிலே ஆச்சு. ஏன்னா பார்ட்டிலேருந்து என்ன ப்ரெஷர்னால் 2 பேரும் நிற்கணும்னு. அது அவர் முடியவே முடியாதுன்ட்டார். ஸோ ஒரு சீட்டில் தான் நிற்க போகிறது, ஒருத்தர் தான் நிற்கணுன்னு அது ராகுல் காந்தின்னு டிசைட் ஆச்சு. ராய்பரேலியா அமேத்தியான்னு கேட்டது வந்து அமேத்தி வந்து இவங்க 1980 சஞ்சய் காந்தி ஒரு வாட்டி நின்னதுக்கப்புறம் தான் அந்த சீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சஞ்சய் காந்தி, அதுக்கப்புறமா வந்து ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறமா சோனியா மேடம் நின்ன சீட் அது. ஸோ இந்த 2 சீட்டில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராய்பரேலி தான் ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஃபேமிலியோட அவங்களோட ட்ரெடிஷ்னல் சீட்டு வந்து ராய்பரேலி தான். இது நாட் ஒன்லி சோனியா காந்தி நின்று ஜெயித்ததில்லை, சோனியா காந்திக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தியும் நின்று இருக்காங்க. அண்ட் இந்திரா காந்திக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபிரோஸ் காந்தியும் அந்த சீட்டில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவர் அந்த சீட்டில் வந்து அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா நின்ன சீட்டில் அவர் நிற்கிறாரு. ஆனால் இப்போ எல்லாம் அவர் அமேத்தியில் நின்னதுனால ஒரு ஹை ப்ரொஃபைல் கான்டெஸ்ட் அமேத்தி தான் எல்லோரும் பேசினாங்க. யூடியூப்பில் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசினது அமேத்தி தான். ஏன்னா அங்கேயும் பிஜேபியில் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. பட் ராய்பரேலிங்கிறது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி சீட். ஈவன் பிஃபோர் அமேத்தி சஞ்சய் காந்தி காலத்துலேருந்து வந்த சீட். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து யூபியில் அவங்களோட பரம்பரை சீட்டு வந்து ராய்பரேலி. மீடியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிரியங்கா மேடம் ராய்பரேலியும் இவர் அமேத்திலையும் நிற்பாங்கிறது தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டு அவங்க, நான் நினைக்கிறது அவங்க பிரின்சிபல்டாக இருக்கணுங்கிறதுனால ஒருத்தருக்கு மட்டும் சீட்டுன்னு டிசைட் பண்ணதுனால அவர் ராய்பரேலியில் நிற்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டார். ட்ரெடிஷனாக நிற்கிறாங்க, எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும்? டெஃபினட்டாக இதில் இன்னும் நம்ம எலெக்ஷன் ஆரம்பித்தது போது இருந்த மூடோட தமிழ்நாட்டில் ஆரம்பித்த நற்செய்தி காங்கிரஸுக்கு எல்லா இடத்துலையும் வருது. எல்லா ரிப்போர்ட்ஸும் என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் கெயின் ஆகிட்டு இருக்குன்னு. இது ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி யார் எவ்வளோ சீட் எடுப்பாங்கங்கிறது கணக்கு போடுறது கஷ்டம். பட் இப்போ பிரதமரே 400 பார் பேசுறதில்ல. அப்கி பார் 400 பார்னு பேசின பிரதமரே 400 பார் பேசுறதில்ல. அதே மாதிரி விக்சித் பாரத்னு பேசிகிட்டு இருந்தவர்
விக்சிட் பாரத்தை பேசுகிறத கம்ப்ளீட்டாக விட்டுட்டாரு. அவரோட மேனிஃபெஸ்டோவை பற்றி அவர் பேசணும். நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் மேனிஃபெஸ்டோவை பேசுகிறத விட்டுட்டு எங்கள் மேனிஃபெஸ்டோவுக்கு அவர் பப்ளிசிட்டி கொடுக்குறாரு. உண்மைக்கு புறம்பாக பல விஷயத்தில் பேசியிருக்கிறார். நாங்கள் தாலியை பற்றி பேசவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து மக்கள் தாலியை பிரிக்கும், 2 மாடு இருந்தால் 1 மாடு எடுத்துகிட்டு போகும், உங்களுக்கு 2 வீடு இருந்தால் 1 வீடு காங்கிரஸ் பிடுங்கிடும், இது மாதிரி தான் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒன்றுமே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இல்லை. அடுத்தது ஹிந்துக்கள் வீட்டை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கன்னு பேசுகிறாரு. இது மன்மோகன் சிங் பேசினாருன்னு சொல்கிறாரு. அதுவும் உண்மைக்கு புறம்பானது. 2009 மன்மோகன் சிங் பேசினது நாட்டோட சொத்துக்கு முதல் ரைட்டு வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ்னார். 4 குரூப் சொல்கிறார். இந்த 4 குரூப்பு இந்தியாவோட 90% இந்த 4 குரூப்பில் தான் வராங்க. நாட்டோட சொத்துக்கு இந்த 90% தான் ஃபஸ்ட்டு ரைட்டுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. பிரதமர் முதல் 4 வார்த்தையை விட்டுட்டு மைனாரிட்டிஸுங்கிறதுல ஜெயின்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. 3 பேரை ஒதுக்கிட்டு வெறும் இஸ்லாமியர்னு சொன்னதும் உண்மைக்கு புறம்பானது. அதுக்கு எப்போ பார்த்தாலும் ஹிந்து முஸ்லீம்னு திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வாட்டி கூட இந்த முதல் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் 400 பார்னு பேசலை. அடுத்தது கர்நாடகாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு 400 பெண்மணிகளுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக இருந்தால் அவரே அதை வீடியோ எடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு பிஜேபி லீடர் என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் மாதமே நான் வந்து வார்னிங் கொடுத்தேன், லெட்டரே ரிலீஸ் பண்ணுறாரு, என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். யார்? அந்த பிஜேபி லீடரே. இதெல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பிரஜ்வல் ரேவண்ணாக்கு சீட்டு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் மோதிக்கு எழுதின கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பிரதமர் வந்து நீங்கள் வந்து பிரஜ்வல் ராவண்ணாக்கு ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு போட்ட மாதிரின்னு பேசியிருக்கிறாரு. தாலி பாக்கியத்தை பற்றி பேச பிரதமர் இதை பற்றி ஏன் பேசலைங்கிறது தான் முக்கிய கேள்வியாக இருக்கணும். நாங்கள் வந்து பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோம் பேசுவார். பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க, பெண் குழந்தைங்களை காப்பாற்றுங்கன்னு. அவர் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவர் இது மாதிரி பண்ணத்துக்கு அவர் பேசவே இல்லை. எங்கள் தலைவி பிரியங்கா காந்தி 2 நாள் அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு அமெரிக்கா போன வரைக்கும் வந்த செய்தி, பிரஜ்வல் ராவண்ணா ஊரை விட்டு ஓடுறாங்கிற செய்தி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாரு காங்கிரஸ் வெளில விட்டுட்டாருன்னு. நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, எந்த ஏர்போர்ட்டில் போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க? நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னாலே ஒரு சிஐஎஸ்எஃப் தான் என்ட்ரி கொடுக்கணும். இமிக்ரேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சிஐஎஸ்எஃப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, கஸ்டம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுத்த முடியுதுன்னு ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகிறாரு. ஸோ ஆக மொத்தம் உங்களோட கட்சியில் இருக்கிற கூட்டணிக்காரரை எஸ்கேப் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளி பண்ணியிருக்கிறீங்க. எப்படி நீங்கள் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் கொள்ளாடிச்சவங்கள வெளில அமிச்சிங்களோ, தேவாஸில் பார்த்து இது வரைக்கும் விஜய் மல்லையா மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரல 10 வருஷத்தில், மற்றவங்களெல்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து நிறுத்துகிற மாதிரி இவரையே நிறுத்தலை. தாலியை பற்றி பேசுகிறவர் ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? இதுக்கெல்லாம் பிஜேபி பதில் சொல்லணும்.